Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது மாக் டெஸ்ட் தான். ஸோ இந்த இங்கிலீஷ் செஷன்ல வந்துட்டு எப்படி ஒரு ப்ரிலிம்ஸ் மாக் டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு செஷன்லையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நார்மலாக வந்து யூல் ஹாவ் 20 minutes ஆஃப் டைம், ரைட்? ஸோ அதை வந்து பார்த்து பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்தோன்னே வந்துட்டு அப்படியே வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எங்கே வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஒரு பேராஜம்பிள்ஸ் இருக்குன்னு தெரியாது, ஒரு ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் ஆயிரும். எப்பவுமே வந்து ஒரு பிளான் நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணணும். சரியா? ஸோ அத பிளான் போட்டு அப்படியே போய் எக்ஸாம்லலாம் பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட்டா வீட்ல வந்து அத ட்ரை பண்றோம். அதுதான் வந்து வி ஆர் டேக்கிங் மோர் ஆஃப் மாக் டெஸ்ட். ஸோ அத எடுத்த பிறகு நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு வந்து வி ஆர் லேர்னிங் சர்டன் திங்ஸ். அதுக்கப்புறம் அதுல எது வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுட்டு, அத தான் நம்ம எக்ஸாம்ல பண்றோம். சரியா? ஓகே. ஸோ எத வந்து பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு அத அப்ளை பண்ணல. அத வந்து பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட்டா என்ன தேவைன்றத கரெக்ட்டா நீங்க வந்து போட்டுக்கோங்க. சரியா? ஓகே. குட் மார்னிங். ஓகே. ஸோ டெஸ்ட் வந்து போடுறீங்களான்றத மட்டும் ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களோட எல்லா ப்ரிலிம்ஸ் ஸ்கோரையுமே ஒரு சப்ஜெக்ட்டுமே தனித்தனியா போட்டுக்கோங்க. சரியா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ இப்போ வந்து நீங்க பண்ற அட்டெம்ப்ட் வந்து எக்ஸாக்ட்டா அந்த ஸ்கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து தப்பு இருக்கக்கூடாது. சரியா? ஸோ இத வந்து நீங்க ட்ராக் பண்ணிட்டே வரும்பொழுது, உங்ககிட்ட இம்ப்ரூவ்மென்ட் இருக்கான்றது கூட நீங்க பார்க்கலாம். சரியா? ஸோ டெஸ்ட் போடுறீங்கன்னா, அந்த டெஸ்ட் வந்து மேக் அ நோட் ஆஃப் இட். உங்களோட ஸ்கோர்ஸ் எல்லாத்தையும். ஸோ ஒரு 10 டெஸ்ட்க்கு அப்புறமா எப்படி இருக்கு? ஒரு செல்ஃப் அனலைசேஷன் பண்ணும்பொழுது, அடுத்தது எப்படி நீங்க பெட்டர் ஆகலாம்னு தெரிஞ்சுக்கலாம். குட் மார்னிங். ஓகேயா? புரிஞ்சுதா? ஸோ இத பண்ணுங்க. எவ்ளோ இம்ப்ரூவ் ஆகுது இந்த மாரி செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணும்பொழுது, உங்களுக்கு நெறைய நாலேட்ஜ் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நீங்க தான் சால்வ் பண்றீங்க. சரியா? நீங்க தான் சொல்றீங்க. அடிஷனலா ஐ அம் டெல்லிங் யூ ஃபியூ திங்ஸ். அவ்வளதான் விஷயம். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ள போறோம். ஸோ எப்பவுமே வந்து உள்ள அட்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்டு ரேண்டமா ரிவ்யூ பண்ணிப்போம். எங்கெங்க என்ன டாபிக்ஸ் இருக்குன்றத பார்த்துப்போம். ஸோ இங்க வந்து எரர் ஸ்பாட்டிங் தான் ஸ்டார்ட் ஆகுறதுனால, காம்ப்ரிஹென்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்க 10th கொஸ்டின்லயே ஸ்டார்ட் ஆகுறதுனால, ஓகே. அப்போ 10லருந்து தான் காம்ப்ரிஹென்ஷன் நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் 5 கொஸ்டின்ஸ் இருக்குமா? ஓகே. ஸோ 14லயும் இருக்கு. 16லயும் இருக்கு. ஓகே. ஸோ 18 வரைக்கும் எனக்கு காம்ப்ரிஹென்ஷன். நமக்கு எக்ஸாம்ல அந்த இது வந்து நம்பர்ஸ் வந்து ரைட் சைட்ல இருக்குல்ல, அதையும் நீங்க ரேண்டமா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ க்ளோஸ், பேராஜம்பிள்ஸ் ஏதாவது இருக்கான்றதுக்கு தான் இத நான் ப்ரொசீட் பண்றேன். ஓகே. ஸோ இருந்தா தெரிஞ்சிரும்ல. ஏன்னா 4 ஆர் 5 கொஸ்டின்ஸ் தானே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாரி ஸ்கிப் பண்ணி பார்க்க சொல்றேன். சரியா? ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? இந்த டைரக்ஷன். சரியா? என்ன குடுத்துருக்காங்க? ரீட் எங்கேருந்து படிக்க சொன்னேன்? இந்த இடம். படிச்சு படிச்சு பழகிரும்ல. ஸோ த எரர் இஃப் எனி வில் பி இன் ஒன் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். தட் பார்ட் இஸ் த ஆன்சர். ஸோ எரர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங். ஸோ இத நான் படிக்கிறேன். யூ கைஸ் சால்வ் இட். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல டவுட் இருந்தாலோ, நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். The army has completed building the most extreme weather habitats for thousands of additional troops to remain deployed through the harsh winter. Okay? So இங்க the army ன்னு சொல்லியிருக்காங்க. Has completed. Okay? Present perfect. Building the most extreme weather habitats. Okay, so இந்த natural plants and animals இருக்கிறதுக்கு ஒரு place இருக்கும்ல, habitats for thousands of additional troops. Okay, so troopsனா group பத்தி பேசுவாங்க. To remain deployed through the harsh winter. அந்த டைம்ல எங்க இருப்பாங்கன்றத பத்தி பேசியிருக்காங்க. So where you have the error. கண்டிப்பா ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். So நீங்க உங்க ஆன்சரை போடுங்க. நான் வந்து உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபைடா சொல்றேன். ஓகே, ஸோ நீங்க சொல்றதுக்குள்ள நான் ஒரு விஷயத்தை எழுதிடுறேன். ஓகே, ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, எக்ஸலண்ட், எக்ஸ்ட்ரீம், பர்ஃபெக்ட், ஐடில். நான் இதை எழுதும் போதே உங்களுக்கு ஏதாவது தோணுதா? என்ன விஷயம் வந்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு? டாப், யூனிக். காட் இட்? கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? ஓகே, ஸோ ஐல் டெல் யூ. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வருது அப்படின்னா இதுக்கு வந்து யூல் நாட் ஹாவ் எனி டிகிரி. ஓகே, ஸோ இதை வந்து கம்பேரேட்டிவ் டிகிரிலையும் சொல்ல முடியாது, ஆர் சூப்பர்லேட்டிவ் டிகிரிலையும் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேயா? ஸோ இஆர் இதுக்கு போட முடியுமா? இப்போ யூனிக்கர்னு நான் சொல்ல முடியுமா? இல்லாட்டி வந்து எக்ஸ்ட்ரீமர்னு நான் சொல்ல முடியுமா? முடியாதுல. எக்ஸ்ட்ரீமிஸ்ட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா அந்த பர்சனை மீன் பண்றோம். எஸ்டி நம்ம போட முடியாது. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு பார்த்துருப்பீங்க, தீவிரவாதிகளை சொல்லுவாங்க. பட் இங்க வந்து அப்படி போட முடியாது. பெர்ஃபெக்டிஸ்ட்னு சொல்ல மாட்டோம்ல. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன ஆகும்?
the most must be removed. Okay, so இங்க வந்து என்ன யூஸ் பண்ணோம், the extreme weather habitats தான் நம்ம சொல்லணும். மோஸ்ட்ன்ற வார்த்தை வரக்கூடாது. சூப்பர்லேட்டிவ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம்ல மோஸ்ட், அதுக்கு மோர்னு யூஸ் பண்ணுவோம்ல கம்பேரிட்டிவ், இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்கு, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம அந்த மாதிரி போடக்கூடாது, சரியா? ஸோ வேற ஏதாவது வேர்ட்ஸ் தெரிஞ்சா கூட யூ கேன் ஆட் இன் த கமெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எதுக்குமே யூ வில் நாட் ஹேவ் எனி டிகிரி. ஸோ இங்க அப்போ என்ன எரர் இருக்கு, இந்த மோஸ்ட் வந்து நமக்கு வராது. அப்போ where you have the error, second part. உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு போட முடிஞ்சுதா? ஓகே ஓகே, ஸோ இன்னொருத்தர் இருக்கீங்கல்ல, மேக் நோட் ஆஃப் இட். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணும்பொழுது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். The troops on the front line was accommodated in heated tents as per tactical considerations of their deployment, the source said. Okay, so inge the troops on the front line, okay, was accommodated. So எல்லாமே நோட் பண்ணுங்க. The troops ன்னு கொடுத்திருக்காங்க, அடுத்து அங்க was in pastல இருக்கு, in heated tents as per tactical considerations. Okay, ஒரு tactical consideration பிரகாரம் of their deployment, the source வந்து said ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வெரி குட். அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் ரொம்ப முக்கியம், சரியா? எதுக்கு அது வருது, ஓகேயா? என்ன போட்டிருக்கீங்க, the troops. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளூரல்ல இருக்கு. ப்ளூரல்ல இருக்குன்னா இங்க என்ன வேர்ப் வந்திருக்கணும், நமக்கு வேற தான் வந்திருக்கணும், வாஸ் வந்து வராது. அப்ப எங்க எரர் இருக்கு, செகண்ட் பார்ட்ல எரர் இருக்கு. வெரி குட். ஓகே, சரி, அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். The equipment normally catering to a certain number of troops at any point of time, they had to go in for certain emergency procurement for the additional troops. Okay, so இங்க வந்து the equipment normally catering to a certain number of troops at any point of time. So இதுல ஏதாச்சும் error இருக்கா, கண்டுபிடிக்க முடியுதா? So they had to go in for certain emergency procurements. So certain emergency தேவைகளுக்கு சொல்லலாம், procurement for the additional troopsக்காக அவங்க சொல்றாங்க. ஓகே, சரி, ஸோ இங்க கண்டுபிடிக்க முடியுதா, ஏன் கேட்டர்ஸ், ஏன் கேட்டர்ஸ் வருது? நீங்க சொல்ற ஆன்சர் வந்து எக்ஸாக்ட்லி கரெக்ட் தான். ஆக்சுவலி சிம்பிள் ப்ரெசென்ட்ல தான் நமக்கு இருக்கணும். ஓகே, ஸோ இந்த கண்டினியூஸ் ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ இந்த நார்மலி இருக்குல்ல, ஸோ நார்மலினா எப்பவுமே பண்ற ஒரு விஷயம்ன்ற மாதிரி சொல்றாங்க, இல்லாட்டி யூஸ்வலி. ஓகே, நெக்ஸ்ட் ரெகுலர்லி, சாரி, ஆஃபன் ஆர் naturally. Okay, so in the morning, daily. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எவ்ரி கூட என்ன சொன்னாலுமே, ஓகே, ஸோ எவ்ரி மந்த் ஆர் என்ன சொன்னாலுமே அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவோம், இது எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது எப்பவுமே V1, அதாவது ப்ரெசென்ட்ல தான் இருக்கும், சரியா? எஸ் வரும், இல்லாட்டி இஎஸ் வந்து அது கூட வரணும், சரியா? ஓகேயா? ஸோ பேஸ்ல தான் நம்ம இங்க வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெசென்ட்ல இருக்கு அப்படின்னா நம்ம எஸ் ஆர் இஎஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா, புரிஞ்சுதா? யூஸ்வல் திங்ஸ், அதாவது நார்மலி, யூஸ்வலி, ரெகுலர்லி, ஆஃபன், நேச்சுரலி, இந்த மார்னிங். ஸோ டெய்லி பண்றீங்களா அந்த விஷயங்களை, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல கேட்டரிங் வரக்கூடாது, கேட்டர்ஸ். ஓகேயா? எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் அ ஃபார்ம், ஒன் செகண்ட் எழுதிடுறேன். Okay, experiment is the form of both singular and plural. So caters to இல்ல cater to வருமா மேம்? ஓகே, ஓ இந்த இடத்துலயா the experiment normally, இங்க வந்து இந்த கேஸ் வந்து நார்மலி வந்துருதுல, ஸோ அப்போ நீங்க வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றத நார்மலா சொல்றேன்ல. ஸோ இங்க வந்து the experiment normally, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ன்றது இல்லையா? ஓகே, ஸோ அது வந்து பார்ப்போம்.
is a form of both singular and plural. So caters to வருமா இல்ல cater to வருமான்னு கேட்டிருக்கீங்க. இங்க நார்மலி வரதுனால நம்ம இங்க caters தான் யூஸ் பண்ணுவோம் சரியா? ஸோ ஐஎன்ஜி ஃபார்ம் நமக்கு வராது. இத வந்து சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க சரியா? ஸோ இதுக்கு சப்போஸ் ப்ளூரல் verb இருக்குன்னா நான் உங்களுக்கு அத நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்னன்னு கிளாரிஃபை பண்ணிடுறேன். இங்க வந்து caters தான் கரெக்டான ஃபார்ம். இஃப் இன் கேஸ் இஃப் there is a change I'll let you know. சரியா? இந்த வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? பட் ஆனா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எதுக்கெல்லாம் நோ டிகிரி வராது அப்படின்னு சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ்ல நமக்கு வரலாம். இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே? அதை வந்து நான் கிளாரிட்டியா உங்களுக்கு சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட் எக்விப்மெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல எக்விப்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The large number of active cases and the spread to rural areas were a cause for grave concern. So என்ன சொல்லிருக்காங்க? The large number of active cases. So you have a clue there. The large number of active cases. இப்போ the number of நான் சொல்றேன்னா என்ன அர்த்தம்? A number of நான் சொல்றேன்னா என்ன அர்த்தம்? The number of நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு குரூப்பை பத்தி பேசுறேன். சரியா? ஸோ பிளைண்டா மனப்பாடம் பண்ணிக்கூடாது. The வந்துச்சுன்னா நான் வந்து இந்த verb யூஸ் பண்ணுவேன். வந்துச்சுன்னா இந்த verb யூஸ் பண்ணுவேன்ட்டு பிளைண்டா மனப்பாடம் பண்ணக்கூடாது. என்ன சொல்ல வராங்க? The number of நான் வந்து ஆல்ரெடி தன்ற டெஃபினட் ஆர்டிகிள் யூஸ் பண்ணா என்ன சொல்லணும்? டெஃபினட். ஓகே, ஸ்பெசிஃபிக்கா யூ ஆர் டாக்கிங் அபவுட் சம்திங். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? verb என்ன யூஸ் பண்ணுவோம்? சிங்குலர் verb தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் நம்ம சொல்றோம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? ப்ளூரல் verb யூஸ் பண்ணுவோம். இது வந்து அன்ஸ்பெசிஃபிக்கா இருக்கும்பொழுது நம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ இங்க வந்து த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கேசஸ் அண்ட் த ஸ்ப்ரெட் டு ரூரல் ஏரியாஸ் இங்க என்ன வரணும்? நமக்கு கரெக்டா இருக்கா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே. த காஸா? நோ. காஸ்ன்னு சொல்லலாம். காஸ் கரெக்டா தான் இருக்கு. த நம்பர் ஆஃப். ஸோ இதை நோட் பண்ணணும். த நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கேசஸ் அண்ட் த ஸ்ப்ரெட் டு ரூரல் ஏரியாஸ் வாஸ் வரணும். சரியா? த காஸ்ன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் வாஸ். சரியா? வேர் நமக்கு வரக்கூடாது. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? த நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கேசஸ் தான் பேசியிருக்காங்க. அண்ட் த ஸ்ப்ரெட் டு ரூரல் ஏரியாஸ் வாஸ் அ காஸ் ஃபார் த கிரேவ் கன்சர்ன். சரியா? வரலாமே. இட் வாஸ் அ காஸ். அதுதான் வந்து ஒரு காஸ்க்கான காரணம். த காஸ்னா நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா பேசுறீங்க. இங்க இந்த பர்டிகுலர் காஸ்க்கான காரணம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு காஸ். ஓகே, காட் இட்? ஸோ வேர் யூ ஹேவ் த எரர்? ஃபோர்த் பார்ட் ஆஃப் யோர் சென்டென்ஸ். புரிஞ்சுதா? பட் அங்க கன்ஜங்ஷன் அண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. The large number of active cases and the spread to rural areas was ஓகே. ஸோ அண்ட்ன்ற கன்ஜங்ஷன் இருக்கு. ஸோ ரெண்டு விஷயத்த வந்து குறிச்சு பேசுறாங்க. வெறும் த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கேசஸ் அப்படின்னும் பொழுது வாஸ் அ காஸ் ஃபார் கிரேவ் கன்சர்ன் சொல்லலாம். ஓகே. அண்ட் த ஸ்ப்ரெட் டு ரூரல் ஏரியாஸ். ஓகே, ஓகே. அப்போ ப்ளூரல் verb கரெக்ட் இல்லையா? ஓகே. யா, இதை நோட்டீஸ் பண்ணல. ஓகே. ஸோ அப்போ வந்து த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கேசஸ்ன்னு சொல்லும் பொழுது இது ஒரு விஷயம். ஸோ இதை மட்டும் வச்சு இந்த சென்டென்ஸ் கொடுக்கல அப்படின்னா வாஸ் சொல்லலாம். ஆண்ட்னும் பொழுது ரெண்டு விஷயம் ஆகுது. த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கேசஸ் அண்ட் த ஸ்ப்ரெட் டு ரூரல் ஏரியாஸ். ரெண்டுமே வந்து ஒரே விஷயத்தை தான் வந்து ரிலை ஆகி நடந்திருக்கு. ஆனா இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆக்டிவ் கேசஸும் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் ரூரல் ஏரியாஸ்லயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதுனால இங்க வேர்ன்ற ப்ளூரல் verb நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இஃப் இன் கேஸ் இஃப் திஸ் இஸ் நாட் மென்ஷன் வாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேயா? வெரி குட். ஓகே. ஸோ அப்போ ப்ளூரல் verb கரெக்ட் தான். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ளூரல் verb தான் யூஸ் பண்ணுவோம். த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கேசஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. ஸோ அப்போ இங்க என்ன வருது? நோ எரர் தான் நம்மளோட ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல யூ ஹேவ் அ க்ளூ. இதை வச்சு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இது கூட இன்னும் வந்து 2-3 வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அது என்னலாம்? தோ, ஈவன் தோ, ஆல் தோ, பட், எட் இதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது ஒன்னு வந்து பாசிட்டிவ், இன்னொன்னு வந்து நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா? ஓகே. ஸோ இந்த சென்டென்ஸ்ல
அது என்ன வந்து சொல்ல வராங்க, what they are trying to convey. Though the twin exercise was to be rolled out first in Meghalaya, the Andaman Nicobar Island, Lakshadweep and the New Delhi Municipal Council area in April. So first வந்து மெகாலயால இருந்தாலும் இது வந்து என்ன பண்ண போகுது, ஏப்ரல்லையுமே நடத்த போறாங்க இந்த ஏரியாஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு தே ஆர் யூசிங் திஸ் தோ. ஸோ அப்போ இங்க வந்து கரெக்டா இருக்கா? தோ ஃபர்ஸ்ட் வந்து மெகாலயால இருந்தாலும் இங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஏப்ரல்லையும் இது நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த தோ மாதிரியே யூஸ் பண்ணலாம். இப்போ இங்க நான் பட் யூஸ் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்னா கம்ப்ளீட் நெகேஷன் பத்தி பேசுறேன், சரியா? அதாவது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். தோ நம்ம பொழுது பார்ஷியல் நெகேஷன் பத்தி பேசுறேன். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தோ நம்ம பொழுது ஓரளவு கம்ப்ளீட் நெகட்டிவா நம்ம சொல்ல மாட்டோம், பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ட்டு. இட் வில் பி பார்ஷியல், சரியா? ஸோ இங்க வந்து தோன்றது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த சென்டென்ஸ்ல யூ டோன்ட் ஹாவ் எனி எரர். ஓகே, ஸோ இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்க வந்துட்டு என்ன போட்டிருக்காங்க நமக்கு, இந்த given question a part of sentence is printed in bold below the sentence. Okay, so choose the correct alternative out of the given options. ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. இந்த ஃப்ரேஸை நம்ம எப்படி வந்து எலிமினேட் பண்ண போறோம்ன்றது தான். இந்த சென்டென்ஸே இருந்தாலும் இதுக்குள்ளேயே எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றது நான் ஐடியா கொடுத்துருந்தேன். ஸோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இங்க வந்து only most incidents passes unreported because they occur away from the ground and the accompanying paraphernalia of cameras and notebooks. இது வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி சொல்லியிருக்கும் பொழுது இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஃப்ரேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி மோஸ்ட் இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன வரும், இஎஸ் வராம இருந்திருக்கணும். அப்போ நோ கரெக்ஷன் ரிக்வயர்டு தூக்கிடலாம்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்லி மோஸ்ட்லி இன்சிடென்ட்ஸ் பாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வர மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஒன்லி மோஸ்ட்லி இன்சிடென்ட்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இதையும் நம்ம எடுத்துடலாம். ஓகேயா? சரி, நெக்ஸ்ட் sixth one 2 okay, so only the most incidents pass unreported because they occur away from the ground and the accompanying. Okay, so இது வந்து இருக்கட்டும். next only most incidents pass unlimited. இப்போ நார்மலா இந்த இன்சிடென்ட்ஸ் பத்தி பேசுறாங்க. ஓகேயா? பேசும்பொழுது the most அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காங்க. the most incidents pass unreported அப்படி நம்ம சொல்ல முடியாது. கிராமட்டிக்கலா பாத்தீங்கன்னா only most incidents. so இந்த வேர்டுக்கு வந்து you can use most, the most நம்ம சொல்ல முடியாது, சரியா? ஓகே, so இங்க வந்து செகண்ட் ஆப்ஷன் கண்டிப்பா வராது. only most incidents pass unreported because they occur away from the ground and the accompanying paraphernalia of cameras and notebooks. சரியா? ஸோ இதை ரிலேட் பண்ணும்பொழுது இங்க வந்து ரெண்டு adverb நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இது போயிடுச்சு. அடுத்து வந்து verb வச்சு நம்ம பார்த்தோம், ஸோ அதுவும் போயிடுச்சு. அடுத்தது நம்ம மோஸ்ட் எங்க யூஸ் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். த யூஸ் பண்றது அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்ல, நோ டிகிரிஸ் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம், அதுவும் முக்கியம். ஸோ இங்க வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஒன்லி மோஸ்ட் இன்சிடென்ட்ஸ் பாஸ். ஸோ இதையும் நீங்க கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். 2 வந்து கன்ஃபார்மா வராது, சரியா? ஓகே, ஒன்லி மோஸ்ட் இன்சிடென்ட்ஸ் பாஸ் அன்ரிப்போர்ட்டட் தான். இது நீங்க செக் பண்ணி கூட பாருங்க. ஓகேயா? தேர்ட் கொஸ்டின் தான், தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். யூ காட் இட்? நீங்க செகண்ட் போட்டிருந்தீங்கல்ல, அந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சுதா? the most incidents pass, அந்த இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுதா? let's move to the next question. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, சரி. ஸோ அட் ஒன் இவெண்ட், ஸோ இதில் இருக்கிற ஒரு வார்த்தையும் பாருங்க. ஒன் இவெண்ட்ல a giant Christmas cracker had been lowering to the ground containing all manner of party paraphernalia including party balloons and hats. ஓகே, ஸோ இங்க என்ன சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு இவெண்ட்டை பத்தி பேசியிருக்காங்க, சரியா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி had been lowering, அதாவது has யூஸ் பண்றீங்க ஆர் have யூஸ் பண்றீங்க. ஓகே, கூட வந்து been plus v1 ing. ஸோ இந்த மாதிரி வருதுன்னா நம்ம என்ன தேடுவோம்,
since இல்லனா for தேடுவோமா? ஸோ இது வந்து நம்ம ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணுவோம். பாஸ்டாக இருக்கும்போது had been plus v1 v1 ing யூஸ் பண்றோம் சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது for இல்லனா since. ஸோ இந்த சென்டென்ஸ்ல for இல்லனா since நமக்கு இல்ல. ஓகே, ஸோ பாசிவ் வாய்ஸ்ல நமக்கு இல்ல. அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும்? இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் நமக்கு? 7ல 3ன்னு போட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ ஏன் வருதுன்றது ரொம்ப முக்கியம் சரியா? ஸோ இங்க வந்து ஃபார் சின்ஸ் இல்ல அப்படி இருக்கும் பொழுது சென்டென்ஸ் வந்து அட் ஒன் இவெண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாஸ்ட்ல தான் இருக்க போகுது. ஆனா இதுல இங்க என்ன வரணும் நமக்கு? had loweredன்றது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா? had lowered to the ground containing all matterன்றது தான். as he said it is option 3. ஸோ ஏன் வருது? இந்த மாதிரி வந்தா நம்ம என்ன என்ன எதிர்பார்ப்போம்? அந்த இடத்துல வந்து since இல்லாட்டி for. சின்ஸ்னா என்னது? பாயிண்ட் ஆஃப் டைம். ஃபார்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் பத்தி பேசுறோம். ஸோ இதை வந்து நம்ம தேடணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒன் இவெண்ட்னு கொடுத்ததுனால பாஸ்ட்னால ஹேட் லோவர்ட் தான் சொல்லணும். ஸோ ஏன் போடுறோம்? சம்டைம்ஸ் நம்ம போட்டுருவோம். ஆனா ஏன் போடுறோன்றது நமக்கு தெரியணும் சரியா? 8th கொஸ்டின் போலாம். Lydia looked around desperately for another weapon as they grappled on a ground. Boris, having the advantage of size, but still groggy from the large lump on his skull. Okay, so இங்க என்ன சொல்லிட்டாங்க? ஃபர்ஸ்ட் பார்க்கும்பொழுது லிடியான்றவங்க லுக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து பாஸ்ட்ல இருக்கா? அரவுண்ட் டெஸ்பரேட்டா பார்த்துட்டு இருக்காங்க ஃபார் another வெப்பன். வேற இன்னொரு வெப்பன் இருக்கா? ஆஸ் தே கிராப்பிள்டு. வாட் இஸ் கிராப்பிள்டு? ஸ்ட்ரகிள்டுக்கு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ இங்க கிராப்பிள்டு கரெக்டா இருக்கா? ஸோ எதுவுமே அங்க தப்பு இல்லை. அப்போ கீழே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். இங்க கிராப்பிள் கிராப்பிள் கிராப்பிள். அப்போ பாக்கி இருக்கிற இடத்துல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இன், ஆன், ஆன் டு. சரியா? ஸோ ஆன் டூனா ஏதோ ஒரு விஷயத்துக்கு மேலே, பட் ஆன்னு சொல்லும் போது சர்ஃபேஸ்க்கு எக்ஸாக்டாக டச் பண்ணி இருக்கிறதுக்கு மேலே. இங்கே இன் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துல கண்டிப்பாக நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட் வரா, ஐ மீன் கண்டிப்பாக வராது. ஏன்னா இங்கே கிரவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க சரியா? அந்த ஸ்பெசிஃபிக் கிரவுண்டுன்னும் பொழுது தான் நமக்கு கரெக்ட். அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் 8க்கு என்ன வரும்? grappled on the ground, Boris having the advantage. அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ ஏன் வருது அப்படின்ட்டு on the ground. ஓகே, ரெண்டு வாட்டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். I yelled as we grappled and I struggled for dominance. Johnny got lucky and landed on top of me. And since he was heavier and stronger, he was pretty much in control. ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. எல்டுனா என்னது? கத்தி சொல்றது எல் அப்படின்வாங்கல்ல. ஸோ எல்ட் as he grappled, has he struggled, and I struggled for dominance. Johnny got lucky and landed on top of me. சரியா? ஸோ இங்க ஆஃப்ன்ற ப்ரிப்போசிஷன் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் இருக்கும். அதாவது ப்ரொனவுன் யூஸ் பண்றீங்கன்னா அது ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல தான் நமக்கு இருக்கணும். இப்போ அதை வச்சே பார்க்கும்பொழுது இங்க மீ இருக்கு சரியா? ஸோ அப்போ வந்து என்ன வரும் நமக்கு? ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல தான் நம்ம மீ சொல்லுவோம் சரியா? ஸோ ஐ இல்லாட்டி மீ அப்படி சொல்லும் போது இல்லை என் பொசஷன் பண்றேன்னா மைன் இல்லைனா மை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல எனக்கு தேவைன்னா இங்க என்ன யூஸ் பண்ணுவேன்னா மீ தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ இங்க பாருங்க ஆன் டாப். இந்த ஆஃப் எப்போ யூஸ் பண்ணுவீங்க? செப்பரேட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவீங்க. டாப் இந்த ஆஃப் நமக்கு மோஸ்டா வராது. இந்த ஆஃப் மட்டும் யூஸ் பண்றீங்கன்னா செப்பரேட்டோ ரிமூவ் பண்றதுக்கோ அந்த மாதிரி விஷயம் தான். ஸோ இங்க வந்து டெஃபினட்டா இந்த விஷயத்துக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து வந்து இது பொசிஷன்ல சொல்லுவாங்க, ஆப்ஜெக்டிவ் கேஸ் இல்ல. அப்ப என்ன வரும்? ஆன் டாப் ஆஃப் மீ தான் வரும். இன் டாப்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆன் டாப் ஆஃப் மையும் சொல்ல முடியாது. மைனாலும் நம்ம பொசிஷன்ல சொல்றதுக்கு. அப்ப என்ன வரும்? நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட், விச் இஸ் 5th ஆப்ஷன். வெரி குட், கரெக்டா போட்டிருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து நமக்கு எங்கேருந்து போட்டிருக்கோம்? 10 to 18 வந்து காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. ஸோ டேரெக்டாக நான் 19th கொஸ்டின் போயிடுறேன். ஓகே, ஸோ 19th கொஸ்டின் வந்து இஸ் வாட்? ஜஸ்ட் மொமெண்ட். 17 வரையும் தான் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. ஓகே, சரி சரி, லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங். 5th ஆப்ஷன் மட்டும் தெரியல, இது படிக்கலாம். ஸோ மேலே இருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? எது வந்து பிளாங்கை ஃபிட் பண்ணணும் தான் நம்மளா கேட்டிருக்காங்க. அப்போ ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங் டு டூ வென் யூ வாண்ட் டு மார்க்கெட் அ நியூ ப்ராடக்ட் இஸ் டு டேஷ் இட்ஸ் பொட்டென்ஷியல் டிமாண்ட். அப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா எப்படி இருக்கணும்? நியூ ப்ராடக்ட் டு
இங்க பேஸ் ஃபார்ம். இப்போ இன்ட்ரிகேட்னா என்னது? நம்ம இன்ட்ரிகேட்ன்ற வேர்டை கண்டிப்பா பார்த்திருக்கோம். ஸோ எதாவது ஞாபகம் இருக்கா? சிக்கல்கள், காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ ரெப்ளிகேட்னா என்னது? ஏதோ ஒரு விஷயத்த அப்படியே பண்ணுவாங்கல்ல. இப்போ ஒருத்தவங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்றாங்கன்னா, அத பார்த்து நம்ம அப்படியே பண்ணுவோம். ரெப்ளிகேட் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். ரீப்ளேஸ், அசர்டெயின்னா என்னது? நம்ம டிஸ்கவர் பண்றதுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் அக்சென்சுவேட் அப்படின்னா நோட்டிசபிளா இருக்கிறதுக்கு சொல்லலாம். ஓகே. ஸோ இங்க வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங் டு டூ வென் யூ வாண்ட் டு மார்க்கெட் a நியூ ப்ராடக்ட் இஸ் டு ரீப்ளேஸா? ரீப்ளேஸா வரும்? நீங்க வாங்க போறீங்க நியூ ப்ராடக்ட்னா, யூ ஹேவ் டு டிஸ்கவர் இட்ஸ் பொட்டன்ஷியல் டிமாண்ட். அத பத்தி நீங்க அசர்டெயின் பண்ணி இருந்திருக்கணும். ஓகேயா? ஸோ நாட் ரீப்ளேஸ். ஆக்சுவலி நீங்க இங்க என்ன குடுத்திருக்குன்ற கன்டென்ட்ட படிச்சாலே உங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடியும். ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங்ஸ். ஸோ இதுல கிராமரும் இருக்கு. ஒன் ஆஃப் த வந்திருக்கு. இங்க ப்ளூரல்ல ஃபர்ஸ்ட் திங்ஸ். டு டூ வென் யூ வாண்ட் டு மார்க்கெட் ஒரு புது ப்ராடக்ட்ட வாங்குறீங்கன்னா, வில் யூ ரீப்ளேஸ் இட்? யூ வில் அசர்டெயின் இட். ஓகேயா? புரிஞ்சுதா? ஸோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். கேர்ஃபுல்லா நம்ம நோட் பண்ணணும். தப்பா போட்டுடக்கூடாது. சரியா? ஓகே. ஸோ நமக்கு எல்லாமே வந்து இங்கேருந்து படிச்சோம்னா, நம்ம இதுல இருக்க எல்லா ஆப்ஷனும் போடுற மாரி தான் இருக்கும். இங்கேருந்து நம்ம ஃபுல்லா புரிஞ்சு படிக்கும்பொழுது, அந்த வேர்டே மாறி போயிரும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Okay, so she was given a very decorative paperweight to stop all her papers. Dash away once the window was opened. So what will come? Moving, flying, blowing, missing, hissing. So hissing na hissing sounds கேக்கும்ல. பேப்பர் ஒன்றும் hissing soundலாம் கொடுக்காது. ஓகேயா? ஸோ இங்க என்ன வரும்? கண்டுபிடிக்க முடியுதா? மூவ் ஆகுமா? மூவிங் பேப்பர் வந்து நம்ம இங்க சொல்லும்பொழுது காத்து அடிக்கிறதுக்கு அவங்க டெக்கரேட்டிவ் பேப்பர் வெயிட் வச்சிருக்காங்கன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லுவோம். ஷி வாஸ் கிவன் அ வெரி டெக்கரேட்டிவ் பேப்பர் வெயிட் டு ஸ்டாப் ஆல் அ பேப்பர்ஸ் ஃப்ளையிங் அவே ஒன்ஸ் த விண்டோ வாஸ் ஓப்பன்ட். வெரி குட். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் 2 தான். எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து திடீர்னு வந்து மூவிங்னு சில பேர் போட்டுருவாங்க. மூவிங்லாம் சொல்ல முடியாது. ஃப்ளையிங் தான், ஃப்ளையிங் அவே தான் கரெக்டான ஃப்ரேஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The proposal was soon dashed because we might find difficulty with the local regulations. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? The proposal was soon something. So soon நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம்ல ஒரு adverb நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ அது பக்கத்துல ஒரு மெயின் verb நமக்கு வரணும். அப்போ என்ன வரும்? ஓகே, டிஸ்ரப்டட், டேமேஜ்ட், ரிகார்டட், ட்ரால்ட். ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக சர்ச் பண்ணுறதுக்கு ரிலேட்னா டிபெண்ட் ஆயிருக்கு. டிஸ்கார்ட்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இங்கே என்ன பண்ணோம்? ப்ரொபோசல் வாஸ் சூன் டேஷ் பிகாஸ் ஹீ மைட் ஃபைண்ட் டிஃபிகல்ட்டி. ஸோ அந்த வேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வி மைட் ஃபைண்ட் டிஃபிகல்ட்டி வித் த லோக்கல் ரெகுலேஷன்ஸ்னா என்ன பண்ணியிருப்பாங்க? டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா யூட் ஹேவ் நாட் ரிகார்டட். நம்ம ரிகார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏன் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணோம்? இந்த இடத்துல டிஸ்ரிகார்டட் தான் வரணும், ரிஜெக்டட் தான் வரும். ஏன்னா வந்து பிகாஸ் ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. ஹீ மைட் ஃபைண்ட் டிஃபிகல்ட்டி வித் த லோக்கல் ரெகுலேஷன்ஸ். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சம்டைம்ஸ் நம்மளுக்கு அப்படியே ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஆன்சரில் நீங்க இருக்கிற இந்த லைன்ஸை வந்து புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் புரியலனாலும் அதோடைய அவுட்டர் ஸ்கெட்சை கொண்டு வந்துட்டீங்கன்னா இங்க இருக்கிற வேர்டை நம்ம கொண்டு வரணும். பாக்கி நம்மளுக்கு கிராமர் வந்து சப்போர்ட் பண்ணிடும். இந்த இடத்துல இந்த வேர்ப் தான் வரும், இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் தான். ஸோ அப்படிதான் நம்ம எலிமினேட் பண்ண முடியும். The most difficult part for the salesperson is to dash potential customers of the usefulness of the product. ஸோ இங்க என்ன வரும்? To convince, okay, advertise, enable, customize or utilize. ஸோ இங்க வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து பேசிக்காக தான் நமக்கு இருக்கு. சரியா? ஸோ இங்க என்ன போடுவோம்? நம்ம ஒரு சேல்ஸ் பர்சனுக்கு வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் என்னது? ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வருவாங்கல்ல. என்ன பண்ணுவாங்க? நம்மள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நம்மள வந்துட்டு எப்படியாச்சும் வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கன்வின்ஸ் தான் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா நமக்கு ஏத்த மாதிரி பொருளை வந்து செஞ்சு கொடுக்கறத சொல்லலாம். சரியா? ஸோ இங்க வந்து சேல்ஸ் பர்சன் வந்து செய்யறதெல்லாம் இட் இஸ் மேனுஃபேக்சரிங், அங்க போயிருது. இங்க டைரக்டா ஒரு கஸ்டமரை டீல் பண்ணும்பொழுது அவங்க கன்வின்ஸ் பண்ணி அதை வாங்கிக்க தான் வைப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Today, the government is dash plans for a new scheme to support the unemployed people. ஸோ இங்க என்ன வரும்? டுடே த கவர்மெண்ட் இஸ் சொல்லியிருக்காங்க, இங்க பிளான்ஸ் வந்துருச்சு. அப்போ இங்க வந்து ஒரு அட்ஜெக்டிவ் நமக்கு தேவை. ஓகேயா? ஸோ ஐஎன்ஜிலையும் நமக்கு வரும். ஓகே, அது என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தான் முக்கியம். இடி வச்சும் நமக்கு அட்ஜெக்டிவ்ஸ் வரும். ஸோ இங்க என்ன வரும்? கண்ட்ரோலிங்,
unveiling, decorating, preserving and deliberating. So unveiling is ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு சொல்லலாம். Deliberate-னா கண்டிப்பா அத deliberate-ஆ எனக்கு வேணும் அப்படின்னுவாங்கல்ல. ஸோ deliberating plans. ஓகே, ஸோ அந்த மாதிரி திங்ஸை வந்து கொண்டு வரதுக்கு. ஸோ இங்க நமக்கு என்ன ஆன்சர் வரும்? Unveiling. Okay, very good. Today the government is unveiling plans. So கொண்டு வராங்க plans for a new scheme. Okay, next question. நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ராங்லி ஸ்பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தோன்னே புரிஞ்சிச்சு, இன்அப்ராப்ரியேட்டாக இருக்கும், ராங்லி ஸ்பெல்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த வார்த்தையெல்லாம் நான் பார்ப்பேன். ஓகே, ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? இந்த சென்டென்ஸ்க்கு இந்த வேர்டு வந்து கரெக்டாக உட்காந்துருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணுவேன். சரியா? ஓகே, ஸோ லெட் மீ ரீட் இட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சீயிங் ஆஸ் distributive mechanism, reservation was widely regarded as political pondering to lower caste and a grave injustice to meritorious. Okay, so என்ன சொல்றாங்க இங்க? Instead of seeing as redistributive mechanism அவங்க instead of அந்த மாதிரி பார்க்கறதுக்கு பதிலா reservation was widely regarded as political pondering. So இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க? pondering அப்படின்றதுல இதுக்கு என்ன அர்த்தம்? கேர்ஃபுல்லா நம்ம ஒரு விஷயத்த திங்க் பண்றாங்கல்ல, அதுக்கு தான் இந்த பாண்டரிங் சொல்லுவாங்க. ஸோ பொலிட்டிக்கல் பாண்டரிங் வருமா, இல்லாட்டி PAN பாண்டரிங். ஓகே, ஸோ இது வருமா? இது என்ன அர்த்தம்னா, ஒருத்தவங்க முன்னாடி வந்து இப்போ ஒரு க்ரௌட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க பிஹாஃபா நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னும் பொழுது when I'm expressing the views or opinions about something on behalf of a groupன்னும் பொழுது அதை பாண்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பொலிட்டிக்கல் தானே இது பண்றாங்க, பொலிட்டிக்கல் பாண்டரிங் டு லோவர் காஸ்ட் அண்ட் அ கிரேவ் இன்ஜஸ்ட் டு த மெரிட்டோரியஸ். ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கேர்ஃபுல்லா யோசிக்கிறது இல்லை, இட் இஸ் பாண்டரிங் வேர் இங்க ஏ மட்டும் மாத்தணும். சரியா? ஸோ இந்த மாதிரி வேர்டு இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் ஸ்பெல்லிங் அப்படி ஒரு வேர்டே இல்லாம இருக்கும், அப்படின்னா அந்த வேர்டுக்கு வேற மீனிங் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம தேடணும். சரியா? அப்ப இங்க எங்க எரர் இருக்கு? செகண்ட் பார்ட். இது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கும், பட் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிட்டீங்கல்ல, ஸோ இந்த மாதிரி பாருங்க. ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Without true interest and the conviction, the contemporary art can alive and ready to discuss how you want your society to look like in the future. This whole endeavor will not work. So you guys have to find the answer. இதுல வந்து I'll give you an clue also. There is error in the word. Okay, so spelling error இருக்கு. என்ன இருக்கு? கன்விக்ஷன்ல ஏதாவது தப்பு இருக்கா? ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த கன்விக்ட், ஓகே சொல்லுவாங்கல்ல, விஷயங்களை சொல்லுவாங்கல்ல கன்விக்ட். ஸோ அது வந்து கன்விக்ஷன். ஸோ இதுல எரர் இருக்கா? வெரி குட். ஓகே, ஸோ கண்டெம்பரரினா என்னது? மாடர்ன். ஓகேயா? ஸோ மாடர்ன் பொழுது கண்டெம்பரரி ஆர்ட்னு சொல்லலாம். அப்ப என்ன ஸ்பெல்லிங் வந்திருக்கணும்? இங்க ஓ இருந்திருக்கணும். இப்போ CONTEMPOARY, கண்டெம்பரரி ஆர்ட். ஓகே, மாடர்ன். கரெக்ட். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இங்க வந்து வேற எங்கேயும் நமக்கு எரர் இல்லை, அப்போ செகண்ட் பார்ட்ல தான் எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Okay, next, despite the trauma of dislocation and a hard scrabble life in Stockton, Nope endured by saying that okay, so he would focus on lifted people in the city and will be serving as an inspiration for others. Okay, so இங்க trauma na it's a injury பத்தி பேசியிருக்காங்க. Okay, so இங்க வந்து of dislocation and a hard scrabble of life in ஸ்டாக்ஸ்டன். இந்த பர்சன் வந்து he endures what, இந்த விஷயங்களை வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணி பேசியிருக்காரு. ஏன்னா வந்து பி சர்விங் as an inspiration for others. ஸோ இங்க வந்து இன்னொரு விஷயமும் சொல்றேன், ஸ்பெல்லிங் எரர் இல்லைன்னா இன்அப்ராப்ரியேட்டா இருக்குன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எது இன்அப்ராப்ரியேட்டா இருக்கு? ஓகே, ஸோ அதை கிளியரா நோட் பண்ணுங்க. ஸோ கேன் யூ கைஸ் ஃபைண்ட் இட்? தெரியுதா என்ன வரும்? என்ஷார்ட்ல தப்பு இருக்கும்னு சொல்றீங்களா? ஓகே, அப்போ என்ஷார்ட்ல தப்பு இருக்கும்னா அங்க ஆன் லிஃப்டட் பீப்புள்னும் சொல்ல முடியாது. லிஃப்டட் பீப்புள்னா என்னது சொல்லுவீங்களா? லிஃப்டட் என்ஷார்ட் பை, இது வந்து எரர் ஸ்பாட்டிங். ஓகே, சரி. இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வராங்க? என்ஷார்டுன்ற வேர்டை தான் நம்ம மாற்ற முடியும். சரியா? ஸோ அப்படி கொண்டு வரீங்கன்னா இங்க லிஃப்டட் பீப்புள் நம்ம சொல்லுவோமா?
அப்போ கிராமட்டிக்கலா பாருங்க அங்க ஆன்ன்ற ப்ரிப்போசிஷன் இருக்கு சரியா? சோ அது பக்கத்துல நம்ம ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணோமா? இந்த ரூலும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே. சோ இது பின்னாடி வர்றது ஒரு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட்டா இருக்கும் அப்படின்றதும் நான் சொல்லியிருக்கேன். சரியா? சோ இங்க வரும்போ பீப்பிள் இருக்கு. லிஃப்டட் பீப்பிள்ன்னு சொல்ல மாட்டோம். ஆன் லிஃப்டிங் பீப்பிள் இன் தி சொசைட்டி அண்ட் வில் பி சர்விங் ஆஸ் அன் இன்ஸ்பிரேஷன். புரிஞ்சுதா? அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? லிஃப்டிங். ஓகேயா? ஸோ இத தான் வந்து இன்அப்ராப்ரியேட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ராங்லி ஸ்பெல்ட் ஆர் இன்அப்ராப்ரியேட் இந்த கான்டெக்ஸ்ட்னும் பொழுது லிஃப்டட் சொல்ல மாட்டோம். லிஃப்டிங் தான் சொல்லுவோம். வெரி குட். ஓகே. புரிஞ்சுச்சா? அப்ப எங்க எரர் இருக்கு? தேர்ட் பார்ட்ல யூ ஹேவ் த எரர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். According to a report by the Western Fleet of our Navy, the South side has mobilized many vessels, including warships, to an action presumed to be a search operation and let them intrude into our terrestrial waters. Okay. ஓகே. ஸோ புரிஞ்சிச்சா? ஓகே. ஸோ இங்க என்ன சொல்றாங்க? நான் தெளிவா படிக்கும்போது நோட் பண்ணாலே நீங்க எரர கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. இங்க வந்து ரிப்போர்ட் பை வெஸ்டர்ன் ஃப்ளைட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வெஸ்டர்ன் ஃப்ளைட் ஆஃப் ஆர் நேவின்னு சொல்லுவோமா? நேவின்னு வந்திருக்கு. எப்படி ஃப்ளைட் வரும்? வெரி குட். ஸோ ஃப்ளீட். ஸோ ஃப்ளீட்னா என்னது? குரூப் ஆஃப் ஷிப்ஸ் சொல்லுவீங்கல்ல. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும்? ஃப்ளைட் வரக்கூடாது. ஃப்ளீட் தான் சொல்லுவோம். சரியா? புரிஞ்சுதா? ஸோ அந்த வார்த்தையை நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா அங்க நேவி வந்திருக்கு. இங்க எப்படி ஃப்ளைட் வருதுன்றத நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாரி விஷயங்க தான் நமக்கு தேவை. அப்போ ஏ பார்ட்ல யூ ஹேவ் த எரர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு காலம் இருக்கு. காலம்னா என்ன பண்ணுவீங்க? அந்த சைட் செக் பண்ணுவீங்க. இந்த சைட் செக் பண்ணுவீங்க. அடுத்தது அப்படி எதுவுமே செட் ஆகலன்னா, ஏ வச்சு நம்ம மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படி ஏ ஆப்ஷன் நமக்கு மேட்ச் பண்றது எதுலயுமே இல்லன்னா, நம்ம நன் ஆஃப் தீஸ் போட்டுடலாம். சரியா? அதாவது பாக்கி எதுவுமே மேட்ச் ஆவாத பொழுது. இப்போ இங்க ஒண்ணு நோட் பண்ணுங்க. எல்லாமே சிங்கிளா இருக்கு. இப்போ நான் போயிட்டு ஏ எல்லாத்தோடையும் செக் பண்றதுக்கு பதிலா, ஏ நான் எடுத்து சப்போஸ் எதுவும் வரலன்னு செக் பண்ணும்பொழுது, டைரக்ட்டா எஃப் ஓட செக் பண்ணலாம். அப்படி வந்ததுனா மட்டும் தான் அந்த ஏஎஃப் இல்லாட்டி டியோட வந்துச்சுன்னா மட்டும் தான் இது. இதுலயே எனக்கு 2 ஆப்ஷன் முடிஞ்சிருது. புரியுதா? ஸோ ஆப்ஷனையும் கண்ல வச்சுக்கோங்க. அப்படி சப்போஸ் 3 ஆப்ஷன் கேட்டா மட்டும் அந்த மெத்தட் போங்க. இந்த மாரி ஆப்ஷன் இருந்ததுன்னா, அவ்ளோ கஷ்டப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். சரியா? ஆப்ஷன் ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இங்க பார்க்கலாம். டிரான்ஸ்லேட். So space superiority would translate சொல்லிருக்காங்க. Moreover, while it was often asserted that space superiority would translate in later years சொல்ல மாட்டோம் into military superiority, Hike believed that the US could be fully defended. ஸோ ஏஇ வரலாம். ஆனா நம்ம முன்னாடி பார்க்கும்போது ஏஎஃப்பும் ஏடி தான் பார்த்தேன். ஸோ கண்டிப்பா நமக்கு ஏஎஃப்ஏடியோட வரல. வேற எதோடையும் சேரல. ஏஇ கொடுத்திருந்தா மைட் பி யோசிச்சிருக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ட்வைட் எய்சன் ஹோவர், president at the time of Explorer 1, was a reluctant space warrior. What is reluctant? அன்வில்லிங், தயக்கமா இருக்கிறவங்க அப்படின்றவங்கள ரிலக்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் வாரியர், ரிஜெக்டிங் த ஐடியாஸ் ஆஃப் ஸ்பேஸ் ரேஸ் சின்ஸ் ரேஸ் இம்ப்ளைட் ஹேஸ்ட் விச் வுட் லைக்லி லீட் டு வேஸ்ட். ஸோ இங்க வந்து கரெக்டா இவர் வந்து பிரசிடென்ட் எதுக்கா இருக்காரு? எக்ஸ்ப்ளோரர் 1 ஸ்பேஸ் வாரியர்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஸ்பேஸ் ரேஸ் வந்து நடந்ததை பத்தி பேசியிருக்காங்க. அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் 1. வெரி குட். ஓகே. எல்லாருமே டெஸ்ட் நல்லா போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களால ஸ்பீடா ஆன்சர் போட முடியுது. ஓகே. ஸோ கீப் ப்ராக்டிசிங். அடுத்தது, villagers say it was a push by the region's revered Padmashri that got farms in கர்னல் குரிட். ஓகே. திஸ் இஸ் அ வில்லேஜர்ஸ்ன்னு பேசிட்டாங்க. ஸோ எக்ஸாக்டா அது ஒரு வில்லேஜா தானே இருக்கும். ஸோ அப்போ எதோட கம்பேர் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் போடுங்க. நான் படிச்சுட்டு இருக்கேன். ரெகுலர். ஓகே. ஸோ ரெகுலர் from a CAL and employment opportunities for teachers at the local government schools. So வரலாம். Okay. So next one, whenever they got stuck in bureaucratic hurdles, Kaur whenever they got stuck bureaucratic hurdles, Kaur Singh would open doors. So இது பாருங்க, B நான் வந்து whenever they got stuck in bureaucratic hurdles. ஓகேயா? ஸோ அந்த பியூரோக்ரசின்னு அதிகாரத்துவத்தில் இருக்கவங்கள சொல்லலாம். ஸோ பியூரோக்ராட்டிக் ஹர்டில்ஸ்ல வந்து அவங்க ஸ்டக் ஆகும் பொழுது கவுர் சிங் வுட் ஓப்பன் டோர்ஸ். ஸோ கண்டிப்பா நம்ம பியை வந்து ஈயோட சொல்ல முடியும். அப்போ பிஇ சொல்லும் பொழுது இந்த இடத்துல இருக்கு. அப்போ சிஎஃப் செக் பண்ணா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேயா? ஸோ இது கண்டுபிடிச்சிங்களா? It's been close to 4 decades, but the village is still indebited
debited to the former boxer with an imposing frame. So இங்கேயுமே நம்ம சொல்லலாம்ல, it's been close to 4 decades but the village is still indebted to former boxer with an imposing frame and flowing white beard. ஓகே, ஸோ சி அண்ட் எஃப் பி அண்ட் இ வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏ அண்ட் டி கூட பாசிபிள் இருக்க மாதிரி இருக்கு. யூ கைஸ் ஜஸ்ட் ரீட் அண்ட் டெல் மீ இதுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. பிஇ கன்ஃபார்மா வருது, சிஎஃப்பும் கன்ஃபார்மா வருது. உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது இந்த கொஸ்டின்ல? இதுக்கு ஏதாவது ஆன்சர் இருக்கா? ஏ அண்ட் டி, ஏ அண்ட் டி வருதா? ஜஸ்ட் செக் இட். ஓகே, ஸோ ஏ அண்ட் டி மட்டும்தான் ஆன்சர்ல வருதுன்றீங்களா? இல்ல, எனக்கும் வந்து ஆக்சுவலி ஏ அண்ட் டி வந்து இட் இஸ் பாசிபிள்ன்ற மாதிரி தோணுது. பிஇ ஓகே அண்ட் சிஎஃப் ஆல்சோ கன்ஃபார்மா வருது. ஸோ இங்க வந்து ஒரு 4 டிகேட்ஸ் முன்னாடி வில்லேஜ் பத்தி பேசியிருக்காங்க, டு ஃபார்ம் அ பாக்ஸர் வித் அ இம்போசிங் ஃப்ரேம் இருக்குன்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல யூ டோன்ட் ஹாவ் ஆப்ஷன், பட் ஏடியும் வருது, பிஇயும் வருது, சிஎஃப்பும் வருது. ஸோ 3 ஆப்ஷனுமே இங்க இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கும் அது வருதா? செக் பண்ணுங்க, உங்களுக்கு டவுட் இருக்கா பாருங்க. உங்க ஆன்சர் கண்டிப்பா வேணும். ஸோ இதுல எனக்கு கன்ஃபார்மா பிஇ சிஎஃப் இஸ் ஃபைன். ஓகேயா? ஸோ ஏடியும் எனக்கு வர மாதிரி இருக்கனால இங்க ஆப்ஷன் இல்லைன்றதுனால ஐ எம் ஆஸ்கிங் யூ. ஓகே, ஸோ இது 3மே இருக்கு. அப்போ 3மே நமக்கு ஆப்ஷன் இல்லாததுனால அதை நம்ம வந்துச்சுன்னா எக்ஸாம்ல நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். சரி, இன்னொரு விஷயம் சொல்லணும். காலம்ல சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் வருது ஆனா அங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம எடுத்துக்க கூடாது. சரியா? வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம தேட ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு எல்லாமே ஒன்னா போகிற மாதிரி இருக்கும். இன்டெபிட்டட் ஃப்ரம் வராதா? இன்டெபிட்டட் ஃப்ரம் நீங்க எங்கேயுமே கொடுக்கலையே. ஸோ ஸ்டில் இன்டெபிட்டட் டு த, அதாவது டெபிட்டட் அப்படின்னும் போது டெட்ன்னு நம்ம நார்மலா எதுக்கு சொல்லுவோம்? ஒரு கடனுக்கு சொல்லுவோம். சரியா? இங்க வந்து அவங்க என்ன பேசுறாங்க, இஸ் டெட்டட். அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா இந்த பர்சன் கிட்ட இருக்கிறத பத்தி பேசியிருக்காங்க. இட்ஸ் பீன் க்ளோஸ் டு 4 டிகேட்ஸா இருக்கு, பட் தி வில்லேஜ் வந்து இட் இஸ் ஸ்டில் இன்டெட்டட் டு த ஃபார்மர் பாக்ஸர். அவருக்கு இதுவா இருக்காங்க வித் அன் இம்போசிங் ஃப்ரேம் அண்ட் ஃப்ளோயிங். இங்க வந்து ஃப்ரம்ன்றதுக்கு நம்மளுக்கு எங்க இருக்கு? ஃப்ரம்ன்னு நீங்க கேக்குறீங்களா, அது வந்து இங்க எங்க வருது? இன்டெப்டட் ஃப்ரம்ன்றது புரிஞ்சுதா? இந்த சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸ் யூ கேன் கனெக்ட் இட். ஓகேயா? ஸோ ஃப்ரம்ன்னு நீங்க எங்க வச்சு கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு வந்து ஆல் 3 வில் கம், பட் அங்க ஆப்ஷன் நமக்கு இல்ல. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்ல. இது சால்வ் பண்ணுங்க. The proceeds from the sale of Sten a nearly 400 feet. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணனும்னா, yeah, that's what இதுவும் வருதுல. ஓகே, ஸோ டைரானோசரஸ். ஓகே, ஸோ டைனோசரஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது வந்து டைரானோசரஸ். அதுவும் வந்து ஒரு அனிமல். ஓகேயா? ரெக்ஸ் தட் லிவ்ட் இன் த லேட் கிரிட்டாசியஸ் பீரியட். ஓகேயா? அது வந்து இந்த ஜொராசிக் பார்க்லாம் இது பண்ணாங்களா, ஸோ அந்த பீரியட்ல இருந்த ஒரு அனிமல் போல அதை பத்தி பேசியிருக்காங்க. The proceeds from the sale of Stan a nearly 4 feet. ஏனாச்சு டெலிட் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதுக்கு வந்து எதை நம்ம ரிலேட் பண்ண முடியும்? நல்லா நோட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ இங்க வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன வரும்? ஏவை எதோட ரிலேட் பண்ண முடியும்? பீரியட். பிசிக்கல் சேல்ஸ் சொல்ல முடியாது. ஆர்ட் ஒர்க் ராதர் த வெல் ப்ரிசர்வ்ட் skeleton ஆஃப் டைனாசரஸ். ஸோ இங்க வந்து ஆர்ட் ஒர்க் பத்தி பேசியிருக்காங்க. இங்க அது பீரியட்ல அது இருந்ததை பத்தி சொல்லியிருக்காங்க. பிட்வீன் 100 million and 6 million years ago far exceeded a high estimate of 8 million. சென்டென்ஸே முடியல. ஓகே, ஸோ இதை வந்து இதோட ரிலேட் பண்ண முடியுமா? ஏன்னா ஆர்ட் ஒர்க்கும் வராது, பிசிக்கல் சேல்ஸும் வராது. ஏ வந்து இந்த ஆப்ஷனோட வராதா? ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? The proceeds from the sale of Stan a nearly 40 feet Tyrannosaurus rex that lived in the late Cretaceous period between 100 million and 60 million years ago. So this is possible, right? AF வந்து கன்ஃபார்மா வருது. உங்களுக்கு வந்துதா? இங்க ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ நம்ம சொல்லலாம்ல, பீரியட் பிட்வீன் இந்த 100 million and 66 million years ago நம்ம சொல்ல முடியும். ஓகே, வெரி குட். ஓகே,
இன்னொன்னு வந்து எக்ஸாம்ல எல்லாத்தையும் உட்காந்து செக் பண்ணாதீங்க. இந்த மாரி 2, 3 இருந்தா தான் எல்லாம் செக் பண்ணணும். ஒண்ணே ஒண்ணு தான் இருக்குன்னும் பொழுது, ஆப்ஷன கீழ ஒண்ணு தான் இருக்குன்னும் பொழுது, அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் செக் பண்ணுங்க. எல்லாத்தையும் நம்ம ஒரு மெத்தட் கத்துக்கிட்டோன்ட்டு எல்லாத்தையும் அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேயா? ஓகே. ஸோ அடுத்தது இங்க நமக்கு 2 விஷயத்துல அந்த மாரி இருக்கு. ஸோ நம்ம நார்மல் மெத்தடே யூஸ் பண்ணலாம். கிரேட் ஆர்க்கிடெக்சர் கம்யூனிகேட்ஸ் பிஃபோர் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஆஸ் இட் டச்சஸ் த mind, the sense, and the body of the observer and imposes itself on the imagination through its underlining order. So this is possible, right? Okay, so it may nonetheless continue to moveன்றதுலாம் வராது. அப்போ ஏவும் டியும் எனக்கு கன்ஃபார்மா வருது. ஏவும் டியும் கன்ஃபார்மா வருதுன்னா நான் 4 ஆப்ஷன் எக்ஸாம்ல போட்டுருவேன். ஏன்னா கன்ஃபார்மா இருக்கு. த மைண்ட், த சென்சஸ் அண்ட் த பாடி. ஓகே. ஸோ 3 விஷயத்த பத்தி பேசியிருக்காங்க. புரியுதா? அடுத்தது பிஇ பாருங்க. while a work of architecture is created இங்க தான் நம்ம செக் பண்றோம். ஓகேயா? a period, particular period, it may nonetheless continue to move us over the centuries. ஸோ இங்க வந்து ஒரு work architecture period பத்தி சொல்லிட்டு move us over the centuries through the power of its spaces and forms ன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ கரெக்ட். அடுத்தது வந்து building embody the values, political ideologies and dominant beliefs of their time, but they do not express these directly as they are idealizations of social institutions. ஸோ பட் சொல்லியிருக்காங்க. மேலே ஒரு விஷயம் கீழே ஒரு விஷயம் நமக்கு இருக்கணும். அதை செக் பண்ணிக்கணும். சரியா? ஸோ நம்ம எக்ஸாம்ல இந்த மாதிரி செக் பண்ணக்கூடாது. ஏ அண்ட் டி கன்ஃபார்மாக வருதுன்னா ஆன்சர் போட்டுருவீங்க. ஓகே. சரி, இப்போ நம்ம காம்ப்ரிஹென்ஷன் போயிடலாம். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் நம்ம போடணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கொஷின்ஸ்லேருந்து தான் நம்ம போவோம். எக்ஸாமில் நோட் பண்ணிப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எப்போவுமே இந்த மெத்தட் தான் அப்ரோச் பண்ணுறது. இதையே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. சரியா? ஓகே. ஸோ இங்கே சூஸ் த ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இதை ஃபர்ஸ்ட் எடுப்பீங்களா? நம்ம எப்பவுமே எடுக்க மாட்டோம். ட்ரூ, நாட் ட்ரூ எல்லாம் கடைசியில தான் போடுவோம். ஓகே. சம் ஆஃப் த செலிப்ரேஷன்ஸ் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் டே ஹாஸ் பீன் புட் ஆன் ஹோல்ட் டியூ டு த பேண்டமிக். ஸோ இது ஒரு பாயிண்ட். ஸோ என்ன நோட் பண்ணுவீங்க? பேண்டமிக்னால ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. டியூ டு த இன்க்ரீசிங் ஏர் டிராஃபிக் இஷ்யூஸ் இட் வாஸ் ஷிஃப்டட் டு ஹிடான் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் இன் பாலம். ஓகே. ஸோ இது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆன் அ யூஷுவல் ஏர்ஃபோர்ஸ் டேல த பைலட்ஸ் ஆஃப் ஐஏஎஃப் ஷோகேசஸ் த ஸ்கில்ஸ் ஆஃப் ஃப்ளைட் இன் த ஸ்கை. ஸோ இது எல்லாம் படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மேல எது ட்ரூன்னு தேட போறோம். ஓகே. தேடும் பொழுது இங்க யூ ஹாவ் அ வேர்ட். ஸோ கண்டிப்பா இதை பார்ப்போமா? ஓகே. ஸோ இதை பார்ப்போம்ல. ஓகே. ஸோ இங்க என்ன போட்டிருக்கு? திஸ் இயர் வைல் கேதரிங் ஆஃப் வெட்டீரன்ஸ் ஹவ் பீன் புட் ஆன் ஹோல்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மேஷன்ஸ். ஓகே. ஸோ வெட்டீரன்ஸ் லைக் எல்லாத்துலயும் அதில் வந்து ரொம்ப எக்ஸல் ஆயிருக்கவங்கள சொல்லுவாங்க. ஓகே. ஸோ எக்ஸல் ஆகி முடிச்சு வந்துட்டு இருப்பாங்கல்ல. அதர் செலிப்ரேஷன்ஸ் ஹவ் ஆல்சோ பீன் ஸ்கேல் டவுன் டியூ டு பேண்டமிக். ஸோ நம்ம சொன்னதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்குன்னா 2 மட்டும் தான் நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். சரியா? 2 வராதுன்னு நான் சொல்லல. ஃபர்ஸ்ட் ஒன் வருதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வருதுன்னா ஓகே 2 வந்து கன்ஃபார்மா வராது. ஓகே. தனியா இருக்காது. ஓகே. நெக்ஸ்ட், டியூ டு த இன்க்ரீசிங் ஏர் டிராஃபிக் இஷ்யூஸ். ஸோ இதை நம்ம தேடணும். அடுத்தது வந்து பைலட்ஸ் எல்லாம் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ கீப் செக்கிங். ஃபீச்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து அந்த ரஃபேல் ஜெட்ஸ் பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஸ்க்ரால் பண்ணும்பொழுது அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் இருக்கான்றத பார்த்துட்டே போங்க. வேறு ஏதாவது நம்பர்ஸ் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. சரியா? அட்டெண்டட் பை அ லார்ஜ் நம்பர் ஆஃப் சர்விங் டயர்ட். ஓகே. இங்கே ஏதோ ஒரு வேர்ட் ஸ்வாப் இருக்கு. ஓகே. ஸோ இங்கே இருக்கு பாருங்க. Okay, the flypast and the displays on the occasion have traditionally showcased the in-service aircraft and systems on the Air Force. So இங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது என்னது? Air Force Day தான் பண்ணியிருக்காங்களா? For several decades until 2005-6, the Air Force Day used to be marked by the main event parade flypast at Palam. But due to the increasing air traffic issues, it was shifted to Hindon Air Force Base in Ghaziabad, which is home to 2 quadrants of transport aircraft and helicopter unit among the establishments. So இங்க என்ன சொல்லிட்டாங்க? Due to increasing of air traffics, it was shifted to Hindon Air Force Base. சொல்லியிருந்தாங்களே இங்க. ஓகே. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. வேர் டிட் இட் கோ? கொஞ்சம் மேலே இருந்ததா? ஓகே.
இன் கசி ஓகே. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? கசியாபாத்ன்னு குடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ அங்க என்ன பார்த்தோம் நம்ம? பாலம் சொல்லிட்டு பார்த்தோமா? ஓகே. அப்ப அந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு வராது. ஓகேயா? ஸோ செகண்ட் ஒன் வராது. ஃபர்ஸ்ட் ஒன் வரும். அப்போ இந்த ஆப்ஷன் எடுத்துடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செகண்ட் ஒன் வராது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செகண்ட் ஒன் வராது. ஸோ இதுவும் நமக்கு வராது. அப்போ ஐதர் இட் பி 1 ஆர் 1 அண்ட் 3. ஓகே. ஸோ யூசுவலா அவங்க வந்து பண்ணியிருக்கிறதுல ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸ்கைன்னு கொடுக்கல, இன் சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ மேலே வந்து அந்த பாயிண்ட்ல வந்து மீன் பண்ணியிருக்கதை வச்சு நான் இந்த ஆன்சர்ன்ட்டு ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ படிக்கும் பொழுது எக்ஸாக்டா அதே பேருங்க கூட நமக்கு இருக்காது. ஆனா வந்து ஆப்ஷன்ல நம்ம போடுற மாதிரி தான் விஷயங்கள் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இங்க? வேர்ட் ஸ்வாப். எப்படி கண்டுபிடிச்சோம்? நோ இன்டர்சேஞ்ச் ரிக்வயர்டுன்னு வரும் அப்படின்றத வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். மேலேயும் நம்ம அதை பார்த்துட்டோம். ஓகே. சரி. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது எங்க பார்த்தோம்? இங்க தான் பார்த்துருக்கோம். Okay, it also has an investiture ceremony. Okay, what is investiture ceremony அப்படின்னா inaugurate பண்றாங்கல்ல, அப்படி அதை தான் அப்படி சொல்லுவாங்க. சரியா? இனாகிரேட் பண்றத அந்த மாதிரி சொல்றாங்க செரமனி. அப்போ அது கரெக்டா இருக்கு. இப்போ நான் ஏ வந்து எதோடையும் பண்ண போறதுல மெடல்ஸ் ஆர் பின்ட் பை த சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப். ஸோ பியும் நான் மாற்ற வேண்டாம், ஏன்னா கரெக்டா கிராமட்டிக்கலாவும் எல்லாமே இருக்கு. ஆன் ரிசிபியன்ஸ் ஆஃப் தோஸ் ஹூ ஹேவ் பீன் டிக்ளேர்ட் யூனிஃபார்ம்ஸ். ஸோ டிக்ளேர்ட் யூனிஃபார்ம்ஸ்னு சொல்ல மாட்டோம், ஆப்வியஸா டி ஹேஸ் டு கம் இயர். ஓகேயா? அப்போ சி அண்ட் டி மட்டும் தான் நான் ஸ்வாப் பண்ணுன்றத கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? இங்க வந்து ஏர் ஸ்டாஃப் on uniforms of those who have been declared recipients. Okay, so இங்க என்ன நம்ம பண்ணணும்? C and D, which is option 3. அப்படி நீங்க A and B கண்டிப்பா உட்காரும் தெரிஞ்சா A ஏதோ எந்த இடத்துலயும் மாறாது, B எந்த இடத்துலயும் மாறாதுன்னு எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த ஆன்சர் ஆப்வியஸா வந்துரும். ஓகே. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இண்டக்டட்னு என்னது? உள்ளடக்கி இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவோம். சரியா? சிமிலர் மீனிங் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ என்டாங்கிள்ட் அப்படின்னா ட்விஸ்டா இருக்கிறத நம்ம சொல்லுவோம். சரியா? டேங்கிள் ஆயிருக்கு. என்டாங்கிள்ட்னா ட்விஸ்டட், அட்ரெஸ்ட், டிராஃப்டட், பர்ச்சேஸ்ட், இன்ஸ்ட்ரக்டட். ஸோ இங்க இந்த சென்டென்ஸ்ல நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? இண்டக்டட்னா வாட் இஸ்? டிராஃப்டட்ன்றது தான் சிமிலர் மீனிங். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே. ஸோ சிமிலரா இல்லை ஆண்டனமா அப்படின்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் க்ளோசஸ்ட் மீனிங் இல்லை ஃபாதஸ்ட் மீனிங்னு கேட்டிருப்பாங்க. க்ளோசஸ்ட்னா என்னது? சினோனிம். ஃபாதஸ்ட்னா இட் இஸ் ஆண்டனிம். சரியா? அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபீச்சர் அதோட ஆப்போசிட். கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் தான் நம்ம ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்பெக்ட், இன்க்ரீடியன்ட் பாருங்க, இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மைட் பி இதெல்லாம் ஒரு சினோனிமா இருக்கும். எசென்ஷியல், டிஸ்பரேஜ் அண்ட் டெசினேஜ். ஓகே, திஸ் இஸ் லைக் ஒரு விஷயத்த வந்து நம்ம டிட்டாச் பண்றோம் அப்படின்றதுக்கு சொல்லலாம். சரியா? டிஸ்பரேஜ். ஸோ இதுல நமக்கு என்ன வரும்? டிஸ்பரேஜ்னா வந்து டு டெப்ரிஷியேட் சம்திங். சரியா? ஸோ அப்படி சொல்லலாம். ஸோ இங்க வந்து நமக்கு எது வந்து எக்ஸாக்டா அதுக்கு ஆப்போசிட்டா போட முடியும்? ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகே, ஃபைன், வில் மூவ் ஆன் டாப். இங்க இருக்கு பாருங்க. ஸோ இங்க என்ன வரும்னு பார்க்கலாம். சூரிய கிரண் ஃபிக்ஸ்ட் விங் ஏரோபெட்டிக் டீம் அண்ட் சரங் ஹெலிகாப்டர் ஏரோபெட்டிக் டீம் வில் ஆல்சோ பி அ கீ ஃபீச்சர் ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே. ஸோ இது வந்து கீ ஃபீச்சர் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ என்ன வரும் நமக்கு? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? டிட்டாச்சா? ஃபீச்சரா இருக்கு அப்படின்னும் பொழுது அது டிட்டாச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஸோ இதோட மீனிங் போடுங்க. இட் இஸ் டெப்ரிஷியேட் ஒரு இதுல இருக்கு சினோனிம். இன்னொரு மீனிங் என்ன இருக்கு? இதுக்கு வந்து சினோனிம் இருக்கும். டிஸ்பரேஜ்க்கு இருக்கிற சினோனிம். ஓகே, டிஸ்என்கேஜ். ஓகே, பட் டிஸ்பரேஜ் உடைய சினோனிம் என்னன்றதை போடுங்க. திஸ் இஸ் டிட்டாச், திஸ் இஸ் டெப்ரிஷியேட் பண்றது. இது எதுவுமே வராது, இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. டிஸ்ன்னு வந்தாலே நம்ம நெகட்டிவ்னு தெரியும். இதுக்கு என்ன வருது? பேட்டிலா? பி லிட்டில். ஓகே. ஸோ இது வந்து பி லிட்டில்னு வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பா நமக்கு இருக்காது. ஸோ டிட்டாச் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லலாம். சரியா? ஏன்னா ஃபீச்சர் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம பொழுது சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் 5 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இன்னொரு மீனிங்ல அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. டெப்ரிசியேஷன், யா. ஓகே. டவுன்கிரேட், டிஸ்பரேஜ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல நம்மளுக்கு ஃபில்லர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பிளாங்கை நம்ம ஃபில் பண்ண போறோம். ஸோ பை வேரியஸ்
நம்மொழுது adjective இங்க ஒரு noun தான் யூஸ் பண்ண போறோம். அப்ப at the IAF station across the country, the event is marked by various results சொல்ல மாட்டோம்ல, various functions ன்னு சொல்லலாம். Various functions including a gathering of IAF veterans from the area and a Bada Kanna for the personnel of units station. Okay, so அப்போ disparities na it is what disagreements பத்தியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னா சொல்லலாம். So இங்க வந்து it is functions தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Next question. What is the significance of Indian Air Force in the world? So significance, signs என்னன்னு கேட்டிருக்காங்க. So importance. It was the first originated back in 1932 under the British. So year கொடுத்ததுனால அது ஒரு clue. It was first called the Royal Air Force of United Kingdom. So அது ஒரு விஷயம். Okay. Next. Royal Indian Air Force in the mid 1940sல அந்த மாதிரி அதை கூப்பிட்டுருக்காங்க. சரியா, it was called. Okay, so fourth one வந்து it was started only with 6 officers and 19 sepoys in 1933. இதுவும் ஒரு year இருக்கு. So நமக்கு 3 விஷயம் year வச்சு கண்டுபிடிச்சிடலாம். At present, it is the 4th largest air force in the world. So எது வந்து significance அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ சில டைம் சில பாயிண்ட் இருக்கும், ஆனா அது என்ன சொல்ல வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இயர் எல்லாம் தேடி முடிச்சிருவோமா? ஸோ இங்கே எங்கேயுமே நமக்கு இயர் வரல, அப்போ மேலே தான் நமக்கு இருக்கும். ஸோ இங்கே பாருங்க. ஓகே, ஸோ மேலேருந்து நம்ம ரீட் பண்ணால் இந்த பேராகிராஃப் அப்படியே இது ரிலேட் பண்ணி தான் இருக்குது. ஸோ October 8th is celebrated as Air Force Day because on this day the Air Force in India was officially raised in 1932 as the supporting. So இந்த பாயிண்ட் இருக்கு, 1932 தான் ரேஸ் ஆயிருக்காங்கன்ட்டு. ஃபோர்ஸ் the supporting force of Royal Air Force of United Kingdom தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. The first operational squadron came into being in April 1933. After participation in World War II, the Air Force in India came to be called as Royal Indian Air Force in mid 1940s. So இதுவுமே நமக்கு இருக்கு. அப்ப சிக்னிஃபிகன்ஸ் சொல்லி கொடுக்கல. Okay, so 1950 la after Republic came into being, it became the Indian Air Force. Okay, from 6 officers and 19 Hawaii sepoys back in 1933. Okay, the Air Force now the 4th largest in the world. Okay, so இங்க வந்து Air Force வந்து 4th largest in the world. Okay, 6 officers and 19 sepoys. 19 கொடுத்தாங்க, 18 கொடுக்கலையா? ஓகே, அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது என்ன போடுவீங்க? இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட்டட் பேக் இன் 1932 அண்டர் த பிரிட்டிஷ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ராயல் ஏர்ஃபோர்ஸ்ன்றது யுனைடெட் கிங்டம் சொல்லியிருக்காங்கன்றதும் போட்டிருக்கு. இட் வாஸ் கால்ட் த ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இன் மிட் 1940ஸ்லையும் அதையும் சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இட் ஸ்டார்டட் ஒன்லி இன் 6 ஆஃபீஸர்ஸ் அண்ட் 19 செப்பாய்ஸ் இன் 1933. அட் பிரசன்ட் இட் வாஸ் 4th largest. இங்கே ஆப்ஷனே ஆக்சுவலி இல்லை, எல்லாமே நமக்கு மேலே இருக்கு. அது எல்லாமே இட் இஸ் அ சிக்னிஃபிகன்ஸ். சரியா, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் திங். ஓகே, ஐஏஎஃபோட சிக்னிஃபிகன்ஸ். இங்கே ஆல்ன்ற ஆப்ஷன் இருந்ததுன்னா நம்ம ஆல் தான் போட்டிருப்போம். எல்லாமே படிச்சோம்ல, புரிஞ்சுதா? ஓகே, சரி. ஏன் வந்துட்டு 6 ஆஃபீஸர்ஸ் 4th largest மட்டும் போட்டிருக்கீங்க, ஆல் அடிச்சிட்டீங்க? ஆலுமே வருது தானே? ஓகே, ஸோ எக்விப்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓகே, ஸோ இது எங்கே பார்த்தோம் இந்த பாயிண்ட்டை? ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. For several decades until 2005, the Air Force India used to mark the main event parade. Okay, so இங்க வந்து Air Force now is the 4th largest in the world. So after public came into being. Okay, so இதெல்லாம் நார்மல் இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கு. ஓகே, எக்ஸாக்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ஃபோர்ஸ் நவ் இஸ் த 4th largest in the worldன்றது தான் எக்ஸாக்டா இதுக்கு வர வேண்டிய ஆன்சர். ஓகே, ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இதுக்கு வந்துட்டு திஸ் இஸ் தேர். ஓகே, திஸ் இஸ் தேர், பட் எக்ஸாக்டா வந்து அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு நம்ம கேட்கும் பொழுது
சாரி கொஸ்டின் மாறி இருக்கு. ஸோ இதுல கேட்கும்பொழுது சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம ப்ரெசென்ட்டா இப்போ என்ன கொண்டு வந்திருக்கு அதனாலன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் த ஃபோர்த் லார்ஜஸ்ட் ஓகேயா. ஸோ அதை தான் நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கொண்டு வந்தது. இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் என்ன சிக்னிஃபிகன்ஸ் காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லார்ஜஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் இன் த வேர்ல்ட். ஓகே புரிஞ்சுதா? ஸோ அந்த வேர்டை நம்ம நோட் பண்ணணும். அப்பதான் நமக்கு தெரியும் சரியா. ஸோ அதுதான் இருக்கு. எல்லாத்தையும் படிச்சோம், எல்லாமே இருக்கு. பட் ஏன் அந்த ஆன்சர் வருது அப்படின்றதுக்கு தான் நான் சொன்னேன் சரியா. சிக்னிஃபிகன்ஸ் வந்து அட் ப்ரெசென்ட் வந்து அது ஃபோர்த் லார்ஜஸ்ட். ஓகே ஓகே. ஸோ ஹவு இஸ் த ஏர்ஃபோர்ஸ் டே இஸ் பீங் செலிப்ரேட்டட் இன் திஸ் பேண்டமிக். ஓகே பேண்டமிக்ன்ற வேர்டை நம்ம இங்கே தான் பார்த்தோம், வேற எங்கேயும் நம்ம பார்க்கல. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருது? ஏர்ஃபோர்ஸ் டே யூஸ் டு பி மார்க்ட் பை பரேட் அண்ட் ஃப்ளை பாஸ்ட். த ஃப்ளை பாஸ்ட் ஷோகேஸ் த இன் சர்வீஸ் ஏர்கிராஃப்ட். நெக்ஸ்ட் ceremony includes medals which are pinned by chief of air staff. Number of attendees and other celebrations will be much less. Due to pandemic there is an ease of restrictions by the Indian Air Force. Okay, so எது வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஸோ இங்க எதுவும் அதை பத்தி கொடுக்கல, இதுவும் இல்லை, ரிஹர்சல் தான் பண்ணியிருக்காங்க. see over here it is there. so இங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, this year the number of attendees will be much less due to covid restrictions in the place. அப்போ இது வந்து every year வந்து apart from being uh, televised, the event is also attended by large number of serving and retired braves, air warriors. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா this yearல என்ன ஆயிருக்கு, கொஞ்சம் லெஸ் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் கோவிட். அப்போ அந்த பாயிண்ட் தான் நமக்கு ஆன்சர் சரியா. this is in this pandemic என்ன நடந்திருக்கு, number of attendees and other celebrations will be much less. ஓகேயா புரிஞ்சுதா? ஸோ அந்த சிக்னிஃபிகன்ஸ் பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அது ஒன்று. ஓகே ஸோ எக்விப்மெண்ட் வந்து நாளைக்கு கிளாஸில் ஃபஸ்ட்டு நம்ம முடிச்ச பிறகு ஒரு வாட்டி என்னென்னு கிளாரிட்டியாக பார்த்துடலாம். ஓகேயா ஓகே. ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு வாங்க. லைக் சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் அப்படின்னும் போது ஏர்கிராஃப்ட்ஸ்னு நம்ம சொல்ல மாட்டோம் சரியா. அமெரிக்கன் இங்கிலீஷ் நம்ம ஃபாலோ பண்ணல, பிரிட்டிஷ் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நியூஸ் பேப்பரில் சில டைம்ஸ் இருக்கலாம் ஓகேயா. ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட்டுக்கு ப்ளூரலே பிரிட்டிஷில் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கூட நமக்கு இருக்குது. ஓகே ஸ்பீஷீஸ் பார்த்தோம்ல, அதுக்கு சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பீஷீஸ் தான் நமக்கு வரும். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரும்போது யூ வில் கெட் you'll be aware of all these things. so examல வரும்போது கூட எப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸோ meet you guys in the next session. have a great day. thank you.